வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். என் கடைக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாம் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி வாங்கின மொத்த மளிகை பொருட்களும் மொத்தமாக வாங்கி வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருளெல்லாம் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இன்றைக்கி 7,835 ரூபாய்க்கு மளிகை பொருட்கள் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நெட் கேஷ் கொடுத்துட்டேன். இவர் தான் கடைக்கு ஓனரு. எஸ்கே ட்ரஸ்டில் தான் இன்றைக்கி மளிகை பொருட்கள் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் கடைக்கு ஓனரு. இந்த கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கடைக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்குவேன். வாங்கின பொருளை எல்லாம் வண்டியில் எடுத்து வச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். இதுதான் இன்றைக்கி வாங்கின மொத்த மளிகை பொருட்களும் 7,835 ரூபாய்க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இது 10 ரூபா மில்க்கு ஒயிட்டு. இது பார்த்திங்கன்னா 10 ரூபா ரின் சோப்பு. இந்த ரின் சோப்பு ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 84 பீஸ் இருக்கும். இதில் 840 ரூபாய்க்கு இருக்கும். நான் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா 765 ரூபாய்க்கு வாங்கினேன். இதில் லாபம் பார்த்திங்கன்னா 75 ரூபா லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபா ரின் சோப்பு. ஏன்னா இங்கே நான் இருக்கிறது கிராமம் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்தில் இருக்கிறதுனால அவங்க 10 ரூபா 5 ரூபா தான் அதிகமாக வாங்குவாங்க. விலை அதிகமாக கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா வருமானம் இங்கே கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நடு நடுறதுக்கு, களை பறிக்க, நாற்று நட எல்லாமே போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் தான் இங்கே அதிகமாக. அந்த அளவுக்கு யாரும் வருஷம் கணக்கில் வாங்க மாட்டாங்க. 10 ரூபா 2 ரூபா அப்படி தான் வாங்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கம்போர்ட் ஒரு 5 சரம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 சரம் பார்த்திங்கன்னா ஒரு சரத்தில் 10 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 4 ரூபா. 10 பீஸுக்கு 40 ரூபா. எனக்கு ஒரு சரம் 35 ரூபான்னு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 175 ரூபா. எனக்கு இதில் ஒரு 25 ரூபா லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரின் சரம் பார்த்திங்கன்னா ரின் பவுட்ரு 5 ரூபாது. இது ஒரு சரத்தில் பார்த்திங்கன்னா 6 பீஸ் இருக்கும். 30 ரூபாய்க்கு இருக்குது. எனக்கு 27 ரூபா 50 காசுன்னு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 12 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் லாபம். 137 ரூபாய்க்கு வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 12 ரூபா தான் லாபமே. அதுக்கப்புறம் கடைக்கு யாரோ 5 லிட்ரு எஸ்விஎஸ் கோல்டு வின்னர் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க அப்படின்னாங்க. 5 லிட்ரு இல்லை, 1 லிட்ரு 1/2 லிட்ரு தான் இருக்குது எண்ணெய். எனக்கு கேனா வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அடுத்தபடியாக கார்த்திகா சீக்கா வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகா சீக்கா பார்த்திங்கன்னா 335 ரூபாய்க்கு வாங்கினேன். இதில் 400 ரூபாய்க்கு இருக்கும். 45 ரூபா லாபம் ஃப்ரெண்ட்ஸ். 355 ரூபா நம்ம முதல் போடணும். பணம் கொடுத்தா தான் 45 ரூபா நம்மளுக்கு லாபம் வரும். இதை நம்ம விற்கிறதுக்காட்டியும் எத்தனை பேர் கடை வாங்குவாங்க தெரில. 45 ரூபா முழுசாக லாபம் வருமானு நம்ம சொல்ல முடியாது. ஷாம்பு ஐட்டத்தெலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம கொஞ்சம் லம்பாக வாங்கணும். அதுவும் ஒரு பை வாங்கினா ஒரு 45 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை சரமாக வாங்கினா ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அந்த ஒரு சரத்தில் விற்கிறதுக்காட்டி எத்தனை பேர் கடை வாங்குவாங்க தெரில. ஷாம்பு விஷயத்தில் மட்டும் லாபத்தை எதிர்பார்க்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கின பொருளை நீட்டாக அடுக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கடையில். இதுதான் இப்போதைக்கு கொஞ்சமாக கடையை காட்டியிருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாகவே என் கடை அதில் என்னென்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த இன்னொரு மூட்டையில் பார்த்திங்கன்னா சன் சில்க் ஷாம்பு ஒரு 10 சரம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சன் சில்க் ஷாம்பு பார்த்திங்கன்னா 130 ரூபா. இதுலேயும் லாபம் பார்த்திங்கன்னா வெறும் 25 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் லாபம். அதிகமாகலாம் இதில் எதிர்பார்க்க முடியாது. 10 சரத்துக்கே 25 ரூபா தான் லாபம். அதுக்கப்புறம் பூண்டு ஊறுகாய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சி பூண்டு ஊறுகாய் வாங்கினேன். அது ஒரு 2 பை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு பையில் 25 ரூபா லாபம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 ரூபா தைலம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அது 270 ரூபா, 300 ரூபாய்க்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபா லாபம். 5 ரூபா சக்ரா கோல்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 3 ரூபா, 1 ரூபா சக்ரா கோல்டு ஒரு 3 பை வாங்கினேன். 1/2 லிட்ரு எஸ்விஎஸ் ஒரு 6 பேக்கெட் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1/2 லிட்ரு பாம் ஆயில் வாங்கினேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7835 ரூபாய்க்கு வாங்கினேன் கடைக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம். இது வந்து தீப எண்ணெய் 10 ரூபா பேக்கெட்டு. எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா அப்படி தான் வாங்குவாங்க. எண்ணெய் கூட அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்கே வருமானம் இல்லை. எல்லாம் நாங்கள் இருக்கிறது கிராமன்றதுனால வந்து எல்லாம் ஒரு கிராமம்னா நடுன்னு வர்றதுக்கு, நாற்று விடுறதுக்கு இப்படிலாம் போகிறதுனால 200, 100 தான் அவங்களுக்கு வருமானம் வர்றதே. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே வாங்க முடியும். அதனால் 10 ரூபா, 20 ரூபாலே முடிச்சுப்பாங்க. இந்த எண்ணெய் பேக்கெட்டு பார்த்தீங்கன்னா 129 ரூபா ஒரு சரம். நான் 5 சரம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா 350 ரூபா லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ₹600 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். 650ன்னே வச்சுங்க. 650 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மீதி 350 ரூபா நம்மளுக்கு லாபம் இருக்குது. எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாதிக்கு பாதி லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சரம் ஐட்டம் பார்த்திங்கன்னா எப்பவுமே லம்பாக வாங்கணும். இந்த ஒரு சரம் 2 சரம் வாங்கினா 2 ரூபா, 1 ரூபா தான் வரும் ஷாம்பில். பையா வாங்கினா ஒரு 40 ரூபா, 50 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கோல்கேட்டு ஒரு டசன் பார்த்திங்கன்னா கோல்கேட் 100 ரூபா. ரெட் ஆபரு 2 ரூபா, சன்ரைஸு 2 ரூபா, ப்ரூவு, ப்ரஷ்ஷு வந்து 129 ரூபாய்க்கு ஒரு அட்டை பார்த்திங்கன்னா 129 ரூபா. 3 அட்டை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அட்டைக்கு 20 ரூபா கோல்கேட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட்டு. அதில் 2 பீஸ் பார்த்திங்கன்னா 30 ரூபா விற்கணும். இதுலேயும் நம்மளுக்கு லாபம் பாதிக்கு பாதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 ரூபா மீரா ஷாம்பு வாங்கினேன். ஒரு 5 சரம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே என் கடைக்கு தேவையானது மொத்தமே நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன். வீட்டில் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்பா அம்மா வயசானவங்க, அவங்கள அதிகமாக தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னால் முடிகிற வரைக்கும் நான் போயிட்டு வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயாச்சும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போ தான் அப்பா போயிட்டு வாங்கின்னு வருவார். அப்புறம் 5 ரூபா பூஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 சரம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 10 ரூபா சோப்பு எல்லாம் வாங்கினேன். பெண்களுக்கு ஒன்று மட்டும் நான் விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே கஷ்டத்தை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. கஷ்டத்தெல்லாம் நீங்கள் உங்கள் காலில் மிதிச்சுட்டு நீங்கள் முன்னேற வழியை பாருங்கள். நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, நம்ம அப்பா அம்மா தவிர. இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது மொத்த மளிகை பொருட்களும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது. யாரையும் நம்பாதீங்க, உங்களை முழுசாக நீங்கள் நம்புங்க. உங்கள் தன்னம்பிக்கையை நம்புங்க. எப்பவுமே தன்னம்பிக்கை ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறும் ஃப்ரெண்ட்ஸ். நான் யாருமே நம்ப மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா அம்மாவை தவிர. என்னுடைய உழைப்பையும் என்னுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் நான் இறுக்கமாக பிடிச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது நம்மளை எப்பவுமே வந்து தடுமா விடாது. முயற்சி எப்பவுமே வெற்றி ஒரு நாள் நிச்சயம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். முயற்சி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வந்து இது வந்து நமக்கான வாழ்க்கை. சந்தோஷமாக வாழுங்க. யாருக்கும் எந்த ஒரு துரோகம் பண்ணாதீங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து எப்பவுமே சிரிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து சிரிங்க. அதுதான் வந்து நமக்கு நல்லது. ஏன்னா வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லாது. இன்றைக்கி நாம் என்ன நல்லது செய்கிறோமோ இல்லை கெட்டது செய்கிறோமோ அது 2 மடங்காக நமக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க நல்லதை நினச்சி அடுத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சு நல்லதே நினைங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்லதே வந்து நடக்கும்.
எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிபுரம் சிட்டியில் இன்னும் பெரிய மளிகை கடை வச்சு ஒரு 5 பேருக்கு வேலை தரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னுடைய ஆசை. நான் சாவறதுக்காட்டியும் அந்த நான் வந்து இந்த ஜெயிப்பேன்னு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ். என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருடைய வம்புக்கும் போக மாட்டேன், யாருடைய வாழ்க்கை விஷயத்துலேயும் தலையிட மாட்டேன். எனக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கையை அழகாக நகர்த்திட்டு போயிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலையை எப்பவுமே நான் கஷ்டமாகவே நான் செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே ரொம்ப லைக் பண்ணி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே எங்கள் அப்பா அம்மாவை தொந்தரவே கொடுக்க மாட்டேன். எனக்கு கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வாங்கின்னு வருவேன். என் உயிருக்கும் மூச்சாக இந்த வேலையை நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நாள்லாம் வந்ததுங்கன்னா நான் போயிட்டு மார்க்கெட்டில் காய்கறிகள்லாம் வாங்குவேன். அப்படியே எனக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் நம்ம வாங்கி நம்ம வண்டிக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம நடு சென்டரில் உக்காந்துட்டு வரும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் வந்து சொன்னால் புரியாது, அதெல்லாம் அனுபவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என் கடைக்கு உண்டான மொத்த பொருளும் நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின்னு வருவேன். வாங்கின்னு வந்து கடைக்கு மொத்தமே நானே தான் அடுக்கி வைப்பேன், நானே தான் சேல்ஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஒரு 5 மணிக்கு கடை திறப்போம், நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் கடையை க்ளோஸ் பண்ணுவோம். இதுக்கிடையில் கடைக்கு தேவையான பொருளெல்லாம் நானே காஞ்சிபுரம் மார்க்கெட் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்த பொருள் நானே அடுக்குவேன், அடுக்கி வச்சுட்டு நானே சேல்ஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஜாலியாக போயிட்டுருக்கு. எப்பவுமே நம்ம தன்னம்பிக்கையை மட்டும் நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு யாரையுமே நம்பாதீங்க. நம்ம தன்னம்பிக்கை எப்பவுமே இருக்குமா பிடிச்சிக்குங்க. அது எப்பவுமே நம்மளை விட்டு போகக்கூடாது. தன்னம்பிக்கையை மட்டும் பிடிச்சிங்க. நம்ம முன்னேறணும்னு நினைக்கும் போது நிறைய தோல்வி, நிறைய அசிங்கம், நிறைய அவமானம், நம்மளை வாழவே விட மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்கொண்டால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்கு மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம கஷ்டத்தெல்லாம் நம்ம காலால் மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என் கடைக்கு தேவையான மொத்த பொருளை நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின்னு வருது. இன்றைக்கி வாங்கின மொத்த பொருளும் அடுக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. $7,835 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கடைக்கு தேவையான மளிகை பொருட்கள். நாளைக்கு வெடிகாலம் போயிட்டு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வரணும். முழுக்க இந்த கடையை ரொம்ப லைக் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுது. கிட்டத்தட்ட இந்த கடையை வச்சு 13 வருஷமாக நல்லபடியாக போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைங்க, வெற்றிக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கள். வெற்றி அடையணும் மட்டும் நினைக்காதீங்க, அதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கள். உங்களுக்குள்ள திறமை இருக்குது, அதை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை 1 hour கண்ணை மூடிட்டு உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது, என்ன செஞ்சால் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு யோசனை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதுக்குண்டான விடை உங்களுக்கு கிடைக்கும். எக்காரணத்து கொண்டு தவறான பாதையில் மட்டும் போயிடாதீங்க. தவறான பாதையில் போயிட்டு சம்பாதிக்கிறது எதுவுமே நிலையானது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உழைச்சி சம்பாதிக்கிறது என்றைக்குமே வீண் போகாது ஃப்ரெண்ட்ஸ். உழைப்பு என்றுமே வீண் போகாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து முன்னேறட்டும் வாழ்க்கையில். முடிஞ்ச அளவுக்கு நான் மார்க்கெட் போயிட்டு வாங்கிறது, எப்படின்னா பண்ணுறது எல்லாமே நான் ஓரளவுக்கு பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காகவே நான் என்ன பொருள் வாங்குகிறேன், அதில் எவ்வளோ லாபம் இருக்குது, அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பார்த்து மற்றவங்க முன்னேறணும்னு எனக்கு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி சந்தோஷமாக அவங்க ஃபேமிலியாக கூட இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 10 ரூபா கோல்கேட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 12 பீஸ் இருக்கும். 100 ரூபான்னு கொடுத்தாங்க. 2 இதுவாக வாங்கிக்க
இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி என் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.